அஜித்தை வைத்து விஜய்க்கு பதிலடி கொடுத்த உதயநிதி. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். தனது சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சிகள் தொடர்பான பதிவுகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார். சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் குறித்த ஏஐ வீடியோ ஒன்று உதயநிதி ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த ஏஐ வீடியோவில் முதல்வர் ஸ்டாலின் சிறு வயது முதல் அவரது அரசியல் பயணம் குறித்த சில காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு காலகட்டங்களில் மு க ஸ்டாலின் பங்கேற்ற போராட்டங்கள், சென்னை மேயராக பதவியேற்பு, முதல்வரான பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணம் உள்ளிட்டவை இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. ஸ்டாலின் இளம் வயது புகைப்படம் முதல் தற்பொழுதுள்ள புகைப்படம் வரை அடுத்தடுத்து வரிசையாக மாறி வருவது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவை உருவாக்கியுள்ளன. ஏய் மிருகத்தை எழுப்பி கோபத்தை கிளப்பி என்பது போன்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. இளைய தலைமுறையினரை கவரும் வகையில் பின்னணி இசையுடன் இந்த வீடியோ அமைந்துள்ளது. 39 வினாடிகள் ஓடக்கூடிய இந்த வீடியோவில் முதல்வர் ஸ்டாலின் அரசியல் பயணத்தில் அவர் சந்தித்த சவால்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் உள்ளிட்டவற்றை காட்டும் வகையிலான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. உதயநிதி ஸ்டாலின் பகிர்ந்துள்ள இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவில் பின்னணியில் ஓடக்கூடிய பாடல் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைத்த ரணகலம் பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அஜித் பட பாடலை பயன்படுத்தி முதல்வர் ஸ்டாலின் இந்த ஏஐ வீடியோ வெளியிட்டிருப்பது அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றுள்ளது. தொடர்ந்து அஜித்தின் ஆதரவை பெறவும் சில முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே கார் பந்தயத்திற்கு பல உதவிகளை அஜித்திற்கு செய்துள்ளனர். இன்றைய தலைமுறையினர் மத்தியில் சமூக வலைதள பயன்பாடு அதிகரித்துள்ள சூழலில் அரசியல் கட்சிகளும் சமூக வலைதளங்களில் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பிரச்சார யுத்தியை மாற்றி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பல காட்சிகளும் இதனை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். தவேக தலைவர் விஜய் அரசியல் களத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அவருக்கு இதுவரை திமுக தலைமை நேரடியாக பதிலடி கொடுக்கவில்லை. அமைச்சர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள் மட்டுமே பதிலடி கொடுத்து வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அஜித் பட பாடலை பகிர்ந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை விஜய்க்கு எதிராக அஜித் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருப்பதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகிறார்கள். விஜய்க்கு சமமாக பெரிய ரசிகர்கள் படையை அஜித் வைத்திருப்பதால் அவரின் ஆதரவிற்கு எல்லா கட்சிகளுமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அஜித் எந்த அரசியல் சாயமும் இல்லாமல் தனது வேலைகளில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி வருகிறார்.